ஏடிஎம்கேக்குள்ளேயே மக்கள் என்ன நினைக்கிறாங்க, தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். இன்னும் எவ்வளோ நாள் நான் எடப்பாடி பழனிசாமியை நம்புவது அப்படிங்கிற கேள்விக்குறி மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிரட்டல், ஒரு அச்சுறுத்தல் வர வேண்டி இருந்தது. அந்த அச்சுறுத்தலை தான் அவர் கொடுத்துருக்கிறார். அண்ணாமலையினுடைய எழுச்சிக்கு பிறகு ஓபிஎஸ் வெளியில் போன பிறகு அது ஒரு ஜாதி கட்சியாக மாறிவிட்டது அப்படிங்கிறது உண்மை. 2021 நரேந்திர மோடியினுடைய இமேஜ், பாரதிய ஜனதா கட்சியினுடைய இமேஜ், இன்னைக்கு அவங்களுடைய இமேஜ் ரெண்டுக்குமே மிகப்பெரிய மாற்றம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் அவங்களுடைய பிரச்சார வேன் போகும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு போஸ்டரு, கொடியெல்லாம் கீழே வச்சுருவாங்க. நான் பார்த்துருக்கேன். அந்த இஃப்தார் பார்ட்டியில் கூட நீங்கள் பாருங்கள், என்ன விதமான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பாக இருந்தது. அதையும் நீங்கள் விஜயினுடைய நிகழ்ச்சி இங்கே கம்பேர் பண்ணி பாருங்கள், டிஃபரன்சஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. மிகப்பெரிய ஆளுமை உருவாயிட்டு இருக்கு அண்ணாமலை அப்படிங்கிற ஆளுமை. இன்னைக்கு ரோட்ல இறங்கி யாரை நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னாலும் டிஎம்கே வெர்சஸ் யார் அப்படின்னா அண்ணாமலை. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்காங்க. அதே நேரத்தில் அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஜி.கே. வாசன் அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஒரு சந்திப்பு நடத்தியிருக்காங்க. இது நடக்கும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதாவது பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் நடக்கலாம், இல்லை அதற்கான பேச்சுவார்த்தை டெல்லி போகலாம்னு. ஆனால் சடனாக நேற்று இது நடந்தது அப்படின்றது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான திங்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை எக்ஸ்பெக்டட் தானே? அது எக்ஸ்பெக்ட் பண்ணலை, அன்எக்ஸ்பெக்டடாக தான் நடந்திருக்கு. 10 நாள் முன்னால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் பாருங்கள், திமுக தான் எங்களுடைய எதிரி அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சொன்னார் கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னார். இப்போ திடீர்னு அதை போய் பார்க்கறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? அங்கே தான் நம்மளுக்கு சந்தேகம் வருது. அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருக்குங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கட்சிக்குள்ளேயே எக்ஸாக்ட்லி. நீங்கள் கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. அதாவது நேற்றுக்கு வரைக்கும் நம்மளுக்கு நானே சில சேனல்ஸில் பதிவு பண்ணிருக்கேன். 2026 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர். அவருக்கு போட்டியாக யாருமே கிடையாது. செங்கோட்டையன் கிடையாது, வேலுமணி தங்கமணி கிடையாது, அப்புறம் வேறு ஏதாவது மணிகள் இருந்தால் அவங்களும் கிடையாது, அண்ணாமலையும் கிடையாதுன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். கூட்டணி கட்சிகளில் எந்த தலைவரும் முதல்வருக்கு போட்டி கிடையாது, முதல்வர் பதவிக்கு. இப்போ திடீர்னு இவர் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ப்ராபப்ளி அவருக்கு அவருக்கு தோணுது, இதுக்கு மேலே நம்ம டிலே பண்ணிட்டோம் சொன்னோன்னா கட்சி நம்ம கைவிட்டு போயிடும், என்னுடைய தலைமை பதவிக்கே ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிற அந்த ஒரு அச்சுறுத்தல் காரணமாகத்தான் அவர் திடீர்னு போன மாதிரி தோணுது. சரி, ஏன்னா இப்போ ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட் நெகோசியேஷன் தாவேகா விஜய் அவர்கள்ட்ட வைப்பாங்க. இஃப் நாட் அப்படின்னா தான் இந்த பிஜேபி ஸ்டாண்டர்ட். எக்ஸாக்ட்லி. ஆனால் தாவேகா 2 ட்ரிப்பு அவங்கள ஸ்னப் பண்ணிட்டாங்க. அக்டோபர் 2027 அவங்க மாநாடு நடத்தின போது ஒரு ட்ரிப்பு ஸ்னப் பண்ணாங்க. இப்போது ரீசெண்ட்லி ஸ்னப் பண்ணாங்க. அதாவது 2வது ஆண்டு துவக்க விழா மீட்டிங் நடந்த பிறகும் கூட மாதிரி கிடையாது, அது மாதிரி ஐடியாவே இல்லைங்கிற மாதிரி, எங்களுடைய தலைமையில் தான் கூட்டணிங்கிற மாதிரி அவங்க சொன்னதுக்கப்புறமா 2 ட்ரிப் பண்ணதுக்கப்புறமா அது ஒரு விஷயம். அப்போது கூட முன்வராத எடப்பாடி பழனிசாமி, தேவையில்லாமல் இந்த சிறுபான்மையினர் இஷ்யூவை வச்சுக்கிட்டு பிரிஞ்சு போன எடப்பாடி பழனிசாமி இப்போது தான் அவருக்கு உண்மையிலேயே கள நிலவரம் என்ன, பல்ஸ் என்ன, நாடி துடிப்பு என்னங்கிறது புரிஞ்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணமாக நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, செங்கோட்டையனுடைய அந்த அத்திக்கடவு அவிநாசி நிகழ்ச்சிக்கு போகாமல் விட்டதும் அதை தொடர்ந்து நடந்த சில சமாச்சாரங்கள், சட்டசபைக்கு அவர் அப்படி போகிறாருன்னா இவர் இப்படி போக ஆரம்பிச்சு, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்தது. ஆல் செட்டன் இது ஒரு நல்ல மாறுதல் அப்படின்னு தான் நான் சொன்னேன். அதாவது இந்த சிந்தனை மாற்றம் ஏற்படுவதற்கு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிரட்டல், ஒரு அச்சுறுத்தல் வர வேண்டி இருந்தது. அந்த அச்சுறுத்தலை தான் அவர் கொடுத்துருக்கிறார், அதாவது செங்கோட்டையன். இன்னொரு விஷயம், என்டிஏ கூட்டணி அப்படின்னு எடுக்கும்போது இப்போ நேற்று அந்த இஃப்தார் விழாவிலையும் பார்க்குறோம், ஒரு 8-9 தலைவர்கள் இருக்காங்க, எல்லா கட்சி தலைவர்களும் இருக்காங்க. அதில் முக்கியமாக ஓபிஎஸ் அவர்கள் இருக்காங்க, டிடிவி தினகரன் இருக்காங்க. அப்படின்றப்போ இதில் அந்த கூட்டணியில், என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் இருக்காங்க. அப்படின்றப்போ ஏடிஎம்கே உள்ள நெகோஷியேட் பண்ணும்போது அது கம்ஃபர்டபுளாக இருக்குமா? ஏன்னா இப்போ ஏடிஎம்கே அவங்களும் சேர முடியாது. ஸோ பிஜேபியோட சைடில் ஓபிஎஸ்க்கும் டிடிவி தினகரனுக்கும் சீட் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம்ல? இல்லை, அது முதல்ல இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்களெல்லாம் சேர்த்துங்கன்ட்டு இவர் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தார்.
சேர்த்துக்காததுனால உங்களுக்கு நஷ்டமானது அப்படிங்கிறத நம்ம கிளியராக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. 2024 தேர்தலுக்கு முன்னால் அமித்ஷா இங்கே வந்து அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் இருந்து ராத்திரியாக அவரை பேசி கன்வின்ஸ் பண்ணி, அவரால் கன்வின்ஸ் பண்ண முடியாமல் எப்படியோ போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு 2:30 மணி ராத்திரி ஃப்ளைட்டை பிடிச்சின்னு போயிட்டார். அதனுடைய ரிசல்ட் என்னங்கிறத நம்ம தேர்தல்களில் பார்த்தோம். அதிமுக 12 இடங்களில் 3ஆவது இடத்துக்கு போயிட்டுருக்கு, ஒரு 2 இடத்துல 4ஆவது இடத்துக்கு போயிட்டுருக்கு, 7 இடத்துல டெபாசிட் இழந்திருக்கு. காரணம் அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு, அண்ணாமலையினுடைய எழுச்சிக்கு பிறகு, ஓபிஎஸ் வெளியில் போன பிறகு அது ஒரு ஜாதி கட்சியாக அல்லது இரு ஜாதி கட்சியாக மாறிவிட்டது அப்படிங்கிறது உண்மை. இப்போது இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து போக முடியுமா? எடப்பாடி பழனிசாமி தனியாக பயணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்கிறதுங்கிறத நம்ம விட்டுடுவோம். ஏடிஎம்கேக்குள்ளேயே மக்கள் என்ன நினைக்கிறாங்க, தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். இன்னும் எவ்வளோ நாள் நான் எடப்பாடி பழனிசாமியை நம்புவது அப்படிங்கிற கேள்விக்குறி மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கு. நேற்று இந்த நிகழ்ச்சி நான் ட்ரிச்சியில் இருந்தேன். இந்த இன்சிடெண்ட், அதாவது பழனிசாமி போய்ட்டு அமித்ஷாவை பார்க்குறாரு, சால்வை போத்துறாரு, எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு ஒன்று, அது வந்து ரொம்ப மிகப்பெரிய நிகழ்ச்சியாக அது பார்க்கப்பட்டது. எங்கே? பாரதிய ஜனதா கட்சியில் இல்லை, ஏடிஎம்கேல. ஏடிஎம்கே தொண்டர்கள் மத்தியில் அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறத நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அதாவது 2021 நரேந்திர மோடியினுடைய இமேஜ், பாரதிய ஜனதா கட்சியினுடைய இமேஜ், இன்றைக்கி அவங்களுடைய இமேஜ் ரெண்டுக்குமே மிகப்பெரிய மாற்றம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது மோடி போஸ்டர்லாம் கிழிச்சாங்க, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் அவங்களுடைய பிரச்சார வேன் போகும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு போஸ்டரு கொடியெல்லாம் கீழே வச்சுருவாங்க. நான் பார்த்துருக்கேன். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் முதல் இவிகே சொல்லுங்க முதல் இடைத்தேர்தலையும் அதே மாதிரி பண்ணுறது நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நாங்கள் 2 days இருந்தேன். ஆனால் இப்போ மாறி போச்சு. இன்றைக்கி மோடி இஸ் மோர் அக்செப்டபிள், பாஜக இஸ் மோர் அக்செப்டபிள். பாஜக வந்து ஒரு ஆரிய கட்சி இல்லை, வடக்கன்ஸ் கட்சி இல்லை, ஐயர்கள் கட்சி இல்லை, பிராமணர்கள் கட்சி இல்லை, ஆர்எஸ்எஸ் கட்சி இல்லை, அனைவருக்குமான கட்சி அப்படின்ட்டு அது எஸ்டாப்ளிஷ் ஆகிப்போச்சு. ரெண்டாவது காரணம், 2021க்கு இன்றைக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஆளுமை உருவாகிட்டு இருக்கு. அண்ணாமலை அப்படிங்கிற ஆளுமை இன்றைக்கி ரோட்டில் இறங்கி யாரை நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னாலும் டிஎம்கே வெர்சஸ் யார் அப்படின்னா அண்ணாமலை அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டாரு. அப்போது அண்ணாமலை இல்லாமல், பிஜேபி தயவு இல்லாமல் நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற அந்த புரிதல் அதிமுக காரங்களுக்கு வந்தாச்சு. தொண்டர்களும் தலைவர்களும், உச்சமட்ட தலைவர்கள் கூட என்ன நினைக்கிறாங்கங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2024 மட்டும் இவங்க சேர்ந்துருந்தாங்கன்னு சொன்னால், ரங்கராஜ் பாண்டியுடைய கணிப்பும் அதுதான். 15 இடங்களை நீங்கள் ஈஸியாக வின் பண்ணியிருக்க முடியும். பாரதிய ஜனதா கட்சி 5, இவங்க 10. அப்போது சந்திரபாபு நாயுடு கட்சி எம்பிஸ் எல்லாம் மினிஸ்டராக இருக்கிறாங்க, நிதிஷ்குமார் கட்சி தலைவர் மினிஸ்டராக இருக்கிறாங்க, ஏக்நாத் ஷிண்டே கட்சி தலைவர் மினிஸ்டராக இருக்கிறாங்க. நம்மளும் மினிஸ்டராக இருந்திருக்க முடியாதா? நான் ஒரு எம்பியாக இருந்திருப்பேனே. எனக்கு அந்த வாய்ப்பு போனதுக்கு காரணமே எடப்பாடி பழனிசாமியினுடைய தவறான முடிவு. அப்படி தான் தொண்டர்கள் நினைக்கிறாங்க, தலைவர்கள் நினைக்கிறாங்க. அப்போது அந்த பாயிண்ட், அந்த ரியலைசேஷன் வந்த பிறகு தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது தொண்டர்கள் மத்தியில் பயங்கரமான உற்சாகம். இன்றைக்கி நேற்றுக்கு இஃப்தார் பார்ட்டி நடக்குது. அந்த இஃப்தார் பார்ட்டியில் கூட நீங்கள் பாருங்கள், என்ன விதமான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பாக இருந்தது. அதையும் நீங்கள் விஜயினுடைய நிகழ்ச்சி இங்கே கம்பேர் பண்ணி பாருங்கள். டிஃபரன்சஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் 5% கூட வாக்களிக்காத கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு சொல்கிறேன், இன்றைக்கி மினிமம் 10 to 15% சிறுபான்மையினர் அவங்களுக்கு வாக்களிக்க போகிறாங்க. அவங்க ஏடிஎம்கேக்கு வாக்களிக்கிறாங்களோ இல்லையோ, பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பாங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் எந்த விதமான மத வேறுபாடு இல்லாமல், ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க இந்த புரிதல் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற இதே ஸ்கெட்சில் பார்த்தோன்னா பாமகவும் தேமுதிகவும் எந்த நிலைப்பாடு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு ஸ்கிப் இருந்தது இல்லையா? தேமுதிக அருமையான கேள்வி. பாமக வந்து எப்போவுமே பாருங்கள் வெற்றி கூட்டணி பக்கமாக தான் இருக்கிறதுக்கு விரும்புவாங்க. இன்றைக்கி லெவலில் நேற்றுக்கு நடந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா, அதாவது அந்த செயின் பறிப்பு, 7 செயின் பறிப்பு, அதுக்கப்புறமா சவுக்கு சங்கர் வீட்டில்
படுத்தின பாடு, ரொம்ப கேவலமான சமாச்சாரங்கள் தமிழ்நாட்டில் நடக்க என்னாகும், டிஎம்கேலேருந்து விட்டு போகலாமாங்கிற மாதிரி. இப்போ திருமாவளவன் கண்டிஷன் தான் மற்ற கட்சிகளுக்கும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கட்சியை நாடி பாமக போகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாமக வந்து ஏடிஎம்கேக்கு ஓகே தான், ஏடிஎம்கே ஓகே, பாஜகவும் ஓகே தான். ஏன்னா ஏடிஎம்கே ஏன் ஓகேன்னு சொன்னால் 10.5% அவங்க தான் கொடுத்தாங்க. ஓகே, அதை வந்து சட்டத்தில் நிறுத்தி வச்சுருக்குறாங்க, அது வேறே விஷயம். ஆனால் ஏடிஎம்கேல வன்னியர்களுடைய ஒரு கணிசமான வாக்குகள் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி கூட அவங்க போகிறதுக்கு தான் விருப்பம் தெரிவிப்பாங்க. ஒருவேளை இவங்க 2 பேரும் இணைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் இதுதான் வெற்றி கூட்டணிங்கிறது அவங்களுடைய இதுவாக இருக்கும். டிஎம்டிகே பற்றி நான் ஒன்றுமே சொல்ல முடியாது. அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கடைசி மினிட் வரைக்கும் அவங்கள்ட்ட இவங்கள்ட்ட பேரம் பேசினதுக்கப்புறமா அவங்க என்ன முடிவு, அந்த பெண்மணி என்ன முடிவு எடுப்பாங்கங்கிறத பொறுத்து அது அமைய போகிறது. ஆனால் ப்ராப்ளம் அது கிடையாது. இன்றைக்கி ஆஸ் ஆன் டுடே டிஎம்கேனுடைய எதிர்வாக்குகள், டிஎம்கே கூட்டணியினுடைய எதிர்வாக்குகள் சிதறாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு மையப்புள்ளி. அந்த மையப்புள்ளிக்கு இவங்க வந்தாச்சு, பாரதிய ஜனதா கட்சி வந்தாச்சு, அண்ணாமலையும் கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் தாவேகா வந்து இந்த இடத்துல ஒரு இக்கட்டான சூழலில் வந்து ஒரு 2 பெரிய ஒரு அலைன்ஸ் வந்துச்சுன்னா அவங்க ஒரு இக்கட்டான சூழலில் வரும்போது ஆதவர்ஜனை வச்சு ஒரு பிசிகாவையோ இல்லை வந்து கம்யூனிஸ்டையோ வெளில இழுக்க பார்க்க மாட்டாங்களா? காங்கிரஸையோ ரைட். அவருடைய திட்டமே அதுதான். அவர் அங்கே போனதுக்கான திட்டமே அதுதான். கண்டிப்பாக அவர் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிப்பாக அந்த பக்கம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னு கேட்டால் இங்கே இருக்கும்போது இந்த முறை அவங்க என்ன பண்ண போகிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் பானை சின்னத்தில் நிற்க முடியுமாங்கிறதே எனக்கு டவுட் தான். ஏன்னா லாஸ்ட் டைம் 6 கொடுத்தாங்க, அதில் 2 வந்து அவங்களுடைய சின்னத்தில் நிற்க வச்சாங்க. இவங்க 4 சின்னத்தில் நின்னாங்க, 4 பேர் ஜெயித்தாங்க, 2 பேர் ஜெயிக்க முடியாமல் போச்சு. ஆனால் இந்த ட்ரிப்பு டிஎம்கேக்கு எப்படி ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா, நேற்றுக்கு வரைக்கும் டிஎம்கே வாஸ் வெரி ஹாப்பி மேடம். டிஎம்கே கூட்டணியே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதிராக இருக்கிற வாக்குகள் எல்லாம் வந்து சிதறி கிடக்கு அப்படின்னுட்டு. விஜய், சீமான், பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக 4 பேர் நாம் தமிழர். அதான் சீமான் சொன்னேன், நாம் தமிழர் சொல்லிட்டேன். 4 சிதறி இருக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக எங்களை வெல்ல ஆட்களே இல்லைங்கிற ஒரு திமிரு இருமாப்பு, அதுதான் 234 200 வெல்வோம் அப்படின்னு சொன்னது. ஆனால் நேற்று சட்டமன்றத்தோட அது கதமாயிடுச்சு. கதம் முடிஞ்சு போச்சு. ஸ்டாலின் அவர்கள் மென்ஷன் பண்ணுறாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே இல்லை, டெல்லி போயிருக்காரு, மும்மொழியை பற்றி பேசுவார் அப்படின்ற மாதிரி ஒரு இண்டிகேஷன் சொல்கிறார். நம்பிட்டோம், ரொம்ப நம்பிட்டோம். ஏன்னா எடப்பாடி அவர்கள் நாங்கள் சட்ட ஒழுங்கை பேசணுன்றாரு, ஸ்டாலின் அவர்கள் மும்மொழியை பேசுவார் அப்படி. அதெல்லாம் ஆமாம், கூட்டணி தவிர பாக்கி எல்லாம் பேசுனாங்கன்னு நம்ம நம்புகிறோம். அதெல்லாம் பேசியிருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை, கண்டிப்பாக எல்லாம் பேசியிருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி இதை கூட சொல்லிருப்பாரு, 356 அட்லீஸ்ட் ஒரு முறையாவது பயன்படுத்துங்க சாமி, கை கூப்பியிருப்பார். அவர் 2 விஷயத்தில் அவர் கை கூப்பியிருப்பார் மேடம். நான் சொல்கிறேன், தப்பு பண்ணிட்டேன் ஐயா அப்படின்பாரு. தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்குங்க, இந்த முறை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். என்ன தப்பு பண்ணிட்டோங்கிறது புரிஞ்சுக்குங்க நீங்கள். 2024 சிறுபான்மையினர் இந்த பூச்சாண்டி தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா அவர் உண்மையிலே மனம் அது புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் பேசுகிறாருங்கிறத நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்காமல் முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னாகும், கட்சி கையை விட்டு போயிடும் அப்படிங்கிற அந்த அபாயம் இருக்குது. இப்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நீங்கள் அதிமுக நல்லதா, அல்லது எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை நகற்றி வேறு யாராவது போடலாமாங்கிறது கேள்வி. இதில் பாரதிய ஜனதா கட்சி எந்த விதமான முடிவுக்கும் வராதுங்கிறத நான் நினைக்கிறேன். ஆனாலும் தன்னுடைய தலைமைக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு வரும்போது என்னை காப்பாற்றுவதற்கு அமித்ஷா இருக்கிறார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் அவர் போனார் பார்த்தீங்களா, அப்போது அமித்ஷா கண்டிப்பாக அவரை காப்பாற்றுவார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் தொண்டர்கள் மத்தியில் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா தொண்டர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இணக்கம் ஏற்படுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, இன்னொரு விஷயம் வந்து இவங்க ஒரு ரிவல்ரி இடையில வரும்போதே மாறி மாறி வந்து சண்டை போகிறது அக்யூசியேஷனை வச்சு நிறைய வார்த்தைகள் விட்டுட்டாங்க. தற்கூரி அப்படின்ற வார்த்தை, கூட்டணி வச்சா தற்கொலையே பண்ணிக்கலாம் அதுக்கு சமம் அப்படின்னு, இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து கண்டிப்பாக டிஎம்கே ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்லைட்டாக யூஸ் பண்ணி இது பண்ண போகிறாங்க அப்படின்ற தெரிஞ்சு போச்சு சோஷியல் மீடியாவில் என்ன மாதிரி அவங்க கொண்டு போக போகிறாங்க. ஆனால் இது மக்களையோ தொண்டர்களையோ ரிஃப்ளெக்ட் பண்ணுமா? ஏன்னா இன்னும் இத்தனை மாதம் இருக்காங்க அப்படின்றப்போ இப்போ அதை எடுத்துகிட்டு விட்டுருவாங்களா, இல்லை ரிஃப்ளெக்ட் ஆகுமா? மேடம், நீங்கள் வந்து இது வந்து எல்லா கட்சியிலுமே நடக்கிறது தான். இது எல்லாத்தையும் மறந்து தான் அவங்க கூட்டணி அமைப்பாங்க. தொண்டர்களோட மைண்ட் செட் எந்த மாதிரி தொண்டர்களுடைய மனசில் ஒரு இணக்கம் வந்தால் தான் அது வந்து வெற்றி கூட்டணியாக மாறும்.
2024 அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் நான் வந்து எடப்பாடி பழனிசாமி பண்ணின மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்ல முடியும். 2021க்கு முன்னாலேயும் 2021 தேர்தலையும் அதுக்கு பிறகும் பண்ணின என்கிட்ட ஃபுல் லிஸ்ட் இருக்குது. அதுக்காக நாம் வந்து அவரை ஒதுக்கிட முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு செருப்பு போட்டுக்கணுமா? அண்ணாமலைக்கு செருப்பு போடணும்னு சொன்னால் இந்த ஆட்சியை அகற்றணும், வீட்டுக்கு அனுப்பணும். அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தனியாக முடியாது. அதுக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய உதவி தேவை. அதே சமயம் எடப்பாடி பழனிசாமிக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உதவி தேவை. ஏன்னா அவரால் தனியாக பண்ண முடியாது. 20% வந்தாச்சு. ஓகே, அது வந்து பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கூட உள்ள சட்டசபை தேர்தல் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 2-3% அதிகமாகலாம், இல்லை கம்மியாக கூட ஆகலாம். ஏன்னா இன்றைக்கி அவருடைய கட்சியிலேருந்து விஜய் கட்சிக்கு போனவங்க, சீமான் கட்சிக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கட்சி கரைஞ்சி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவர் பார்த்துட்டாரு. அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏடிஎம்கே எவ்வளோ வேணுமோ அதை விட அதிகம் ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னுடைய பொசிஷனை நிலைநிறுத்திக்கிறதுக்கு, தான் ஒரு முதல்வர் வேட்பாளராக வெற்றி பெற்றால் இருப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவசியம் தேவை அப்படிங்கிறத அவர் உணர்றாரு. அப்போது ரெண்டுமே ஒரு வின் சுச்சுவேஷன் தான். கிரவுண்டு லெவலில் தலைவர் என்ன கோடிட்டு காட்டுறாரோ அதை பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்க. எப்போது தலைவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கும்போது, எம்ஜிஆர் ஜாதி மதம் பார்க்காம யாரையா நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுருவார். ஜெயலலிதாவும் அப்படி தான். அவங்கெல்லாம் வந்து காஸ்ட் நியூட்ரல் லீடர்ஸு, ரிலீஜன் நியூட்ரல் லீடர்ஸு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை. தன்னைத்தானே ஒரு கவுண்டராக காமிச்சிக்கிட்டார் அவர். அதுலேயும் கூட பாருங்கள், விழுந்த கவுண்டர் எழுந்த கவுண்டர் இந்த மாதிரிலாம் வேறு சர்ச்சை வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது எல்லாமே தவறான முடிவுகள் தான் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அவரை ஒதுக்கி விட முடியாது. அவர் முன்னாள் முதல்வராக இருந்திருக்கிறாரு, இன்றைக்கி கட்சியில் தலைவராக இருக்கிறாரு. கட்சி சின்னத்து மேலே பிரச்சனை இருந்தாலும் கூட, கட்சிக்குள்ளே சில குழப்பங்கள் இருந்தாலும் கூட, தேர்தல் ஆணையம் கட்சி உட்கட்சி பூசலை கூட அவங்க வந்து நாங்கள் விசாரிப்போம்னு சொன்னாலும் கூட, அவர் கட்சி தலைவர், அவருடைய கரத்தை பலப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் ஏடிஎம்கே பாரதிய ஜனதா கட்சி நினைக்கும். ஸோ பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து இது ப்ராப்ளம் கிடையாது, செங்கோட்டையன் தலைவரா இல்லை இவர் தலைவரா அப்படின்ட்டு. ஆனால் பாமரன் என்ன நினைக்கிறான், தொண்டர் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி ஓரம் கட்டிட்டு இவரை தலைவராக வச்சுட்டோன்னு சொன்னால் இவருக்கு வந்து இன்னும் கட்சியில் செல்வாக்கு அதிகம். கவுண்டராக இருந்தாலும் கூட பழனிசாமி கவுண்டருக்கு ஓட்டு போட மாட்டான். அவன் வந்து அண்ணாமலை தான் ஓட்டு போடுவான். ஆனால் செங்கோட்டையனை நீங்கள் வந்து தலைவராக ஆக்குவதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால், கன்னியாகுமரி வரைக்கும் அவருக்கு இது உண்டு, செல்வாக்கு உண்டு. அவரை ஏற்றுக்கொள்வார்கள் கட்சி தொண்டர்கள். ஆனால் சசிகலா அவர்கள் வந்து அதை முன்னெடுத்து வைக்கும்போது செங்கோட்டையனர்கள் அதை அப்பவுமே நெக்லெக்ட் பண்ணிட்டாரு, வேணாம் அப்படின்னு. அப்போ சிச்சுவேஷன் வேறு. இப்போ கொடுத்தா மற்ற காரணங்கள் இருக்கு, நான் சொல்ல விரும்பல. இல்லை, இப்போ அவர் கொடுத்தா அவர் அக்செப்ட் பண்ணி. எஸ், கண்டிப்பாக அதெல்லாம் அந்த முயற்சி தான் நடக்குது. அதுக்காக தான் நம்மளுக்கு த்ரெட் வந்துருச்சு, அச்சுறுத்தல் வந்துருச்சு. என்னுடைய பதவி போயிடுமோங்கிற பயத்தில் தான் அவர் உடனே அங்கே ஓடி போகிறாரு. ஐயா நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ ஏடிஎம்கே பாஜகக்குள்ள இந்த விஷயம் நடக்கும்போது டிஎம்கேல நம்ம பார்க்குறோம், சட்டசபையில் வந்து ஸ்டாலின் அவர்கள் பேசினது. அது இல்லாமல் தங்கம் தினரசு அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணுறாரு சட்டசபையில், மடியில் இருக்கும் கணத்தை யாரும் களவாடி கொண்டு போகாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு பாசத்தில் தான் நாங்கள் வந்து அதிமுக கிட்ட சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு லைட் சாஃப்டடாக போகிறாரு. அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது சொல்கிறாரு, நாங்கள் விழித்து கொண்டோம் அதனால் பிழைத்து கொள்வோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. பிழைத்து கொள்வோம், பியூட்டிஃபுல். ஆனால் இவர் முதல்வர் சொன்னார் பாருங்க, அதாவது இனமானத்தை அடகு வைத்து வெகுமானம் பெற வேண்டாம். இனமானங்கிறது எது? இனம்னா என்ன? தமிழ் இனம். தமிழ் இனத்தை இவர் எங்கே அடகு வச்சார்? நீங்கள் தானே அடகு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இனமானம்லாம் கிடையாது. அந்த அளவுக்கெல்லாம் அவங்கெல்லாம் போகிறதுக்கு அவசியமே கிடையாது. ஏதோ பேசிட்டுருக்கிறார், அவ்வளோதான். பட்டு தங்கம் தென்னரசு சொன்னதில் ஓரளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அவர் மேலே ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது. அந்த ஹைவேஸ் கான்ட்ராக்டு சமாச்சாரம் இருக்குது, இது இருக்குது, அது என்னது கொடநாடு வழக்கு இருக்குது. ப்ளஸ் நீங்கள் கேட்கலைங்கிறதுனால நான் திருப்பி சொல்கிறேன் இதை, நானே சொல்கிறேன் இதை. சாராய ஊழலில் அமலாக்கத்துறை கையில் எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் போயிருக்கு. அதாவது அவர் 40,000 கோடி தான் ஊழல் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? 40,000 கோடி இவங்க 2 வருஷத்தில் பண்ணிட்டாங்க.
அவங்க கையில், அமலாக்கத்துறை கையில் எடப்பாடி பழனிசாமி பீரியடுக்குள்ள தரவுகள், அவருக்கு முன்னால் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் இருந்த தரவுகள் எல்லாமே போயிருக்கு. அப்போது ஜெயலலிதா ஆட்சி காலத்துலேயே என்னென்ன ஊழல் நடந்துகிட்டு இருந்தது, எடப்பாடி பழனிசாமி ஊழல்கள் என்னென்னங்கிறதெல்லாம் வெளியில் வரும். அதனால அவருக்கு அந்த பயம் இருக்கலாம். ஆனால் அந்த பயத்தினால தான் அவர் அங்கே போயிருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கல. கட்சி கைவிட்டு போகுது. இது வந்து 2026 ஒரு அற்புதமான ஒரு சிச்சுவேஷன். அதாவது ஆன்டி டிஎம்கே வாக்குகள் பெருகிக்கிட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் ஆன்டி இன்கம்பன்சி. இதை நம்ம வந்து ஒன்று திரட்டி நம்ம வந்து வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிங்கிற இந்த ஒரு சான்ஸை விட்டுட்டோம்னு சொன்னோம்னா திருப்பி என்னால் முதல்வராக ஆகவே முடியாது. ஏன்னா எனக்கு 77 வயசு ஆகிடும்னு அவர் நினைக்கிறாரு. இப்போ இதே என்டிஏ கூட்டணி இதில் சொன்ன மாதிரியே பாமகவும் தேமுதிகவும் உள்ளே வராங்க அப்படின்ட்டு ஒரு கரெக்டான ஒரு பாதையில் அவங்க வாக்குறுதியோ எல்லாமே கரெக்டாக ஸ்ட்ரக்சர்ட் ஆச்சு. திமுகவோட கூட்டணியும் உடையலை அப்படின்னா இதில் யாரோ ஒருத்தர் வெற்றி பெற போகிறாங்க, ஒருத்தர் எதிர்கட்சி ஆகுறாங்க அப்படின்ட்டு இருக்கும். இந்த இடத்துல ஒரு பெரிய லாஸ் வந்து விஜய்க்கு தானே இருக்கும். விஜய்க்கு வந்து திமுக கூட்டியை உடைக்க முடியல. விஜய் மொத்தமாக ஓரம் கட்டப்பட்டு விடுவார். இப்போவே ஆசிட்டிஸ் அவர் ஓரம் கட்டின மாதிரி தான் ஆகுது. ஆனால் அந்த இடத்துல விஜய் அவர்கள் வந்து எப்படியும் சீமான் அவர்களை தாண்டின ஒரு வாக்கு சதவீதம் தானே எடுப்பார். கண்டிப்பாக முடியாது. சீமான் அவர்கள் அவரை விட சீமானுக்கு 8% மேலே கிடைக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். எஸ்பெஷலி ராமசாமி நாயக்கருடைய சமாச்சாரத்தை அவர் கையில் எடுத்த பிறகு கண்டிப்பாக நடக்கும். விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த 4% வாக்குகள் இருக்கும். அந்த பெண்களுடைய வாக்குகள் அவருக்கு இருக்கும். இளைஞர் வாக்குகள்லாம் இந்த பக்கம் போயிடும். ஏன்னா எந்த ஒரு கட்சி உங்களுக்கு அவரை வந்து போட்டி போடுவாராங்கிறது எனக்கு இப்போ டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா எந்த கட்சியுமே வராத ஒரு நிலையில், ஏன்னா டிஎம்டிக்கு பாருங்கள், இன்றைக்கி வந்து கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா பாஜக, ஏடிஎம்கே, டிஎம்கே இந்த 3 தான். டிஎம்கே யாருமே தீண்டத்தகாத கட்சின்னு தான் பார்க்குறாங்க இப்போது. அவ்வளவு ஊழல்கள், அவ்வளவு அராஜகம், சட்ட ஒழுங்கு இதெல்லாம் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஊழல் மெயின்லி ப்ராப்ளமாக இருக்குது. அந்த கெட்ட பெயர் நம்மளுக்கும் ஒட்டிக்கக்கூடாது. காங்கிரஸ் கட்சியே இப்போ வந்து யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சோடங்கர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார் இல்லையா, அதாவது பாண்டிச்சேரிக்கு வந்தார், அதுக்கப்புறமா கேரளாவுக்கு போனார், தமிழ்நாடுக்கு வந்தார். அப்போது தமிழ்நாட்டில் கூட காங்கிரஸ் கட்சி தலைவர்கள்லாம் என்ன பேசிகிட்டு இருந்தாங்க, இதே தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த கட்சி கூட நம்ம வந்து கூட்டணியில் இருந்தோம்னு சொன்னால் இவங்க மேலே இருக்கிற அவதூறு, இந்த கரையெல்லாம் நம்ம மேலேயும் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி கூட இதை பற்றி யோசிக்குது. ஆனால் ஏடிஎம்கே பாஜக கூட போயிடுத்து சொன்னோன்னா அவங்க அதில் வர முடியாது. அவங்க வேணால் விஜய் கட்சிக்கு போகலாம். விஜய் கட்சிக்கு போனால் உங்களுக்கு வந்து இடங்கள் கிடைக்கும், வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. அப்படி அதனால அது போகணுமா வேண்டாமா அப்படிங்கிறது யோசிப்பாங்க. பரவாயில்ல, நம்மளுக்கு எவ்வளோ அவமானமானாலும் பரவாயில்ல, தன்மானம் இனமானம் எல்லாத்தையும் இழந்து டிஎம்கே கூடவே இருப்போம் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னு சொன்னால் அதிலே தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபைனலி விஜய் வந்து ஓரங்கட்டப்படுவார். அப்படியே விஜய் வந்து எலெக்ஷன் நின்னா கூட டிஎம்கேனுடைய வாக்குகளை தான் பிரிப்பார். ஏன்னா அவர் வந்து டிஎம்கே கிட்டத்தட்ட டிஎம்கே மாதிரி தான். டிஎம்கே பார்த்தா விஜய் பார்க்க வேண்டாம், விஜய் பார்த்தா டிஎம்கே பார்க்க வேண்டாம். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அவங்க 2 பேரும் மத்திய அரசை எதிர்க்கிறார்கள், பாஜகவை எதிர்க்கிறார்கள். என்னதான் பாயசம் ஃபாசிசம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க ஃபாசிசத்தை தான் எடுக்கிறாங்க, பாயசத்தை அவங்க எதிர்க்கலை இல்லையா. அதனால் இந்த ஆன்டி டிஎம்கே வாக்குகள் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக இவங்க தான் அள்ளுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன் ஆல் ப்ராபபிலிட்டி நாம் தமிழர் கூட உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்ட்டு. எங்கள் கூட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததற்கு ரொம்ப நன்றி.